குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். மும்பை கடற்கரை பகுதியில் சுற்றுலா படகு மீது கடற்படையின் அதிவேக ரோந்து படகு ஒன்று மோதியதில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் 101 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து தேடும் பணியில் கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். மும்பை அருகே உள்ள எலிபெண்டா தீவில் புகழ்பெற்ற கர்பரி குகைகளை பார்வையிட சுற்றுலா பயணிகள் மும்பை கடற்கரையில் இருந்து படகுகளில் செல்வது வழக்கம். அப்படி சுற்றுலா பயணிகள் 100க்கும் மேற்பட்டோருடன் நீல்கமல் என்ற படகு மும்பையின் கேட்வே ஆஃப் இந்தியா பகுதியிலிருந்து எலிபெண்டா தீவு நோக்கி நேற்று மாலை புறப்பட்ட போது அந்த வழியாக வந்த கடற்படையின் ரோந்து படகுடன் சுற்றுலா படகு மீது மோதியதில் படகில் இருந்த பயணிகள் கடலில் விழுந்தனர். இத்தகவல் அறிந்ததும் கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் படகுகளில் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படகில் சென்ற பயணிகள் 101 பேர் மீட்கப்பட்ட நிலையில் கடலில் விழுந்த 13 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். மீட்பு பணி குறித்து இந்திய கடலோர காவல் படை ஐஜி விஷம் சர்மா கூறுகையில், மும்பை கடல் பகுதியில் கடலோர காவல் படை மற்றும் கடற்படை இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. எங்களது கப்பல்கள் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளன என்று தெரிவித்தார். இந்த விபத்து குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ், எலிபெண்டா தீவுக்கு சுற்றுலா பயணிகளுடன் சென்ற நீல்கமல் என்ற படகு மீது கடற்படையின் அதிவேக ரோந்து படகு மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 13 பேர் உயிரிழந்து உள்ள நிலையில் 101 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார்.